வன்னியருக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால், அதாவது 10.5, தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் வெடிக்கும். மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க முடியும். இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கு காரணமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கூறுகிறார்கள். வன்னியர்களின் வாக்குகளை வாங்கினா உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு வன்னிய மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பிரதிநிதித்துவம் பெறுவது பிடிக்கவில்லை. அவர்கள் சமூக படிநிலையின் அடித்தளத்தில் கிடக்க வேண்டும் என திமுக நினைக்கிறது. அதனால்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதற்கு திமுக அரசு கூறும் காரணம் சரியல்ல. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறவில்லை. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ளனர் என்பதற்காக புள்ளி விவரங்களை திரட்டினாலே போதுமானது. அதை கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்றுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதை உணர்ந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை அரசு உடனே வழங்க வேண்டும். இரண்டாவது, இடஒதுக்கீடு வழங்க மறுத்தால் போராட்டம். இல்லாத காரணங்களை கூறி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக அரசு மறுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் கைகட்டி வாய்மூடி ஏற்றுக்கொள்ளாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் சிவசங்கர் மீது உரிமை மீறல் பிரச்சனை. முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் சிவசங்கர் மீது உரிமை மீறல் பிரச்சனை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 24ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி.கே. மணி பேசியபோது குறுக்கிட்டு விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார் மாநிலத்தில் இதுபோன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று கூறினார். இது தவறு. பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றமும் ரத்து செய்யவில்லை. முதலமைச்சர் என்ற உயர் பொறுப்பில் உள்ள மு.க. ஸ்டாலின் அவர்கள் தவறான தகவல்களை
அவைக்கு அழைத்து உறுப்பினர்களை திசை திருப்ப முயன்றது மிகவும் தவறு. அவையை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளனர். இது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். இதற்கான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அமைச்சர் சிவசங்கர் மீதும் உரிமை மீறல் பிரச்சனையை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் விரைவில் கொண்டு வருவார்கள்.